அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆறாம் திருமுறை வாதனைக் கழிவு. பாடல் எண் 17க்கான விளக்கம். தேன் போல் இனிப்பவனே, தில்லைத் திருச்சிற்றம்பலத்தில் விளங்குகின்ற தெளிந்த அமுதாகியவனே, சிவம் நிலவும் ஞான ஆகாசமே, ஞானிகளின் சித்தத்தில் விளங்குகின்ற சிகாமணியே, என் கண்ணின் மணி போல் உள்ளவனே, என் உடலுக்குள் புகுந்து உள்ளத்தில் கலந்து தனக்கு உடமையாகக் கொண்டவனே, அடிமையாகிய யான் மனம் மகிழுமாறு நீயே வந்து உவகையுடன் உன் திருவருள் ஞானத்தை இப்பொழுதே தந்தருள்க. இதற்கு யான் யாது கைமாறு செய்வேன்? ஒன்றும் அறிகிலேன். தெளிவும் மகிழ்ச்சியும் உண்டாகுமாறு திருவருள் ஞானம் கைவரப் பெற்றமை உள்ளத்தால் உணர்ந்து உரைத்தலின் நீதானே மகிழ்ந்து தந்தாய் இத்தருணம் கைமாறு அறியேனே என்று கூறுகின்றார். திருவருட்கு ஒப்பதும் மிக்கதும் வேறு இல்லாமையால் கைமாறு அறியேன் என்று கூறுகின்றார். இப்படியாக திருவருளில் நின்று கைவரப்பெற்றமைக்கு கைமாறு இல்லையென தெரிவித்தவராய் முடிக்கின்றாய் திருச்சிற்றம்பலம். தேனே திருச்சிற்றம்பலத்தில் தெள்ளாரமுதே சிவஞான வானே ஞான சித்தசிகாமணியே, என் கண்மணியே, என் ஊனே புகுந்து என் உளங்கலந்த உடையாயடியேன் உவந்திட நீ தானே மகிழ்ந்து தந்தாய் இத்தருணம் கைமாறறியேனே, இத்தருணம் கைமாறறியேனே.